ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய கம்ப்யூட்டரில் வாட்ஸ்அப்பை எப்படி யூஸ் பண்ணலாம் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது கூகுள் குரோமில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். வேறு ஃபயர்ஃபாக்ஸ்லாம் எதுவும் ஒர்க் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா, கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு web.whatsapp.com என்ற சைட்டுக்குள்ளே நீங்கள் போய்க்கிங்க. என்ட்ரு கொடுத்துங்க. என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த ஹோம் பேஜில் ஸ்கேன் பண்ண சொல்லி வரும். நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் இருக்கலாம், மொபைலில் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ண உடனே அதில் இப்போ அந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆண்ட்ராய்டு ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன பண்ணணும், விண்டோஸ் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன பண்ணணும், ஐஃபோனு, பிளாக்பெர்ரி, நோக்கியா S60 இந்த மாதிரியெல்லாம் பல வகையான மொபைல் ஃபோன்களில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் என்னென்ன பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லாருமே. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அந்த மொபைலில் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மெனு போய்க்குங்க. மெனு போயிட்டு அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு. அதாவது இது எங்கே இருக்குன்னா, மூணாவது ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் நியூ குரூப்பு, நியூ ப்ராட்காஸ்ட், வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹோம் பேஜில் இருக்கா இல்லையா, இந்த web.whatsapp.com, நீங்கள் கூகுள் குரோமில் அடித்த அந்த சைட்டோடைய அந்த ஹோம் பேஜ், அதில் அந்த ஸ்கேன் இருக்கா இல்லையா, அந்த ஸ்கேனுக்கு நேராக உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கேமராவை அப்படியே நீங்கள் காட்டுங்க. அப்படியே காட்டுனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு மொபைலில் இருக்கக்கூடிய கேமரா வழியாக கூகுள் குரோமில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேன் பேஜை இது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ண உடனே என்ன ஆகுன்னா, உங்களுக்கு சிஸ்டத்தில், அதாவது கம்ப்யூட்டரில் வாட்ஸ்அப்புக்குள்ளே நீங்கள் போயிடலாம். அவ்வளோதான், வேறு பெரிய விஷயமெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய மொபைலில் எப்படி வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுவீங்க, அது மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் போய்க்கலாம். இதே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நிறையா குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த குரூப்ஸ்குள்ளே நீங்கள் போய் நீங்கள் வழக்கமாக என்ன பண்ணுவீங்களோ உங்களுடைய மொபைலில், அது மாதிரி இதுலேயும் நீங்கள் போய் ஷேர் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அவ்வளோ, இது ஒரு சின்ன விஷயந்தான். இது பல பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இது மொபைலில் நம்ம வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சிஸ்டம்னா கீபோர்டு இருக்கும், டக்குன்னு அடிச்சுட்டு நம்ம போயிடலாம். சிஸ்டத்தில் நிறைய ஃபைலெல்லாம் கூட வச்சுருப்போம், டக்குன்னு எடுத்து அனுப்பிச்சிக்கலாம். இது ரொம்ப இலகுவான ஒரு வழி. உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான். இனி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.